புதினா நடலாம். இது ஆல்ரெடி கட்டில் வாங்கிட்டு வந்து சமைப்போம்ல, அதுலேருந்து பாதி எடுத்திருக்கேன். மேலே உள்ள இலைய மட்டும் பிக்க வேணாம். ஏன்னா அதையும் எடுத்துட்டோம்னா சுத்தமாக வளர மாட்டேன்து, காஞ்சிட்டு. நிறைய ட்ரை பண்ணிட்டேன். அதை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க இலைய மட்டும் எடுத்துட்டு மேல் பாட்டை மட்டும் அப்படியே விட்டுட்டு அடி வேரில் அப்படியே வச்சிங்கன்னா வரும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் அதையும் ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன் வளர்ந்துருச்சுன்னா. இப்போ தான் நட்டு வைக்கிறேன். நல்லா மண் உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் அதிகமாக கோகோ பீட்டு தான் இருக்குது மண்ணை விட. அதனால தான் அது நல்லா ஈஸியாக இருக்குது வைக்கிறதுக்குமே. இப்போதைக்கு கொஞ்சமாக எடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா அந்த எடுக்கிற தண்டு வந்து நல்லா தடிசாவும் நீட்டாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு பாதி அளவுக்கிட்ட நான் நட்டிட்டேன். அதை மண்ணும் இல்லை. வருதான்னு பார்க்கலான்னு. இந்த மாதிரி நட்டிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான புதினாவே நட்டிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வைக்காத புதினாவாக இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்து வச்சோன்னா அது லைஃப்பும் வராது. வளர்ந்தாலும் டக்குன்னு வாடிடும் அது. உடனே நட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மண் பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி அது ஈரமாக தான் இருக்குது. லைட்டாக அந்த புதினாவோட வேர் மட்டும் இதுவாக டைட்டாக பிடிக்கிற மாதிரி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இது எப்படி வருதுன்னு நான் நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் போடுறேன்.